யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகரிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனபரணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 10ஆம் நாள் 26/7/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாக சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக அருகிலே உள்ள ஆலயங்களுக்காவது சென்று வழிபாடு செய்வது, உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது, ஆசார சீரராக இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு சென்று நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று ஆடி வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளி அவ்வளவு ஒரு சிறப்பு. ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. ஆடி மாதத்திலே வருகின்ற 18ஆம் நாள் ஆடி 18ஆம் பெருக்கு என்கின்ற சிறப்பு. இந்த பல்வேறு சிறப்புகள் கொண்டது இந்த ஆடி மாதம். இன்றைய தினம் திருவோணமலையிலே சாம்பல் தீவு இலிப்பக்குளம் என்ற பதிலே கோவில் கொண்டுள்ள திருக்கைலாசவாசம் என்று போற்றப்படுகின்ற சர்வலோகநாயகி அம்பிகா சமேத திரிலோகேஸ்வர பெருமான் சிவன் ஆலயத்திலே உற்சவங்கள் எல்லாம் நிறைவு பெற்று இன்று பைரவ பெருமானுடைய பூஜைகள், வழிபாடுகள், பொங்கல் வழிபாடுகள், பைரவ பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனை நடைபெற்று வடைமாலை சாத்தி விசேஷமான பலி பூஜைகள், கூஷ்மான்ட பலி என்கின்ற நீட்டு பூசணிக்காய் வெட்டி பூஜைகள், வழிபாடுகள், பலிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று இந்த உற்சவத்தினுடைய நிறைவாகவும் இருப்பது. பொதுவாக இந்த ஆடி வெள்ளியிலே நடைபெறுகின்ற பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள், சிறப்பான அபிஷேகங்கள், பிரார்த்தனைகளோடு இந்த பைரவ பெருமானுடைய பூஜை வழிபாடுகளும் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. எதிர்வரும் திங்கட்கிழமை 29/7/2024 திங்கட்கிழமை கேகாலை மாவட்டம் வரக்காப்பள அம்பேபுச என்கின்ற பதிகேய கோவில் கொண்டுள்ள வரக்காப்பளை ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த ஆடிப்பூர மகோத்சவம் மங்கள துவஜாரோகணத்தோடு ஆரம்பமாகும். 29ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 10 நாட்கள் இந்த உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றன. இவ்வாறான நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் ஆடிப்பூரத்தன்று காலையிலே நவோத்திர சகஸ்திர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளாலே சங்காபிஷேகம் நடைபெற்று பிற்பகல் 4:30 மணிக்கு வசந்த மண்டல விசேஷ தீபாராதனை நடைபெற்று அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை சர்வ அலங்கார பூஷிதியாக புறப்பட்டு தேரிலே ஏறி நகர்வலம் வருகின்றதாகிய ரதோத்சவ தேர்திருவிழா மங்கள வாத்தியங்கள் முழங்க, கரகாட்டம், காவடியாட்டம் ஆடிவர பக்தர்களின் அரோகரா கோஷத்தோடு வரக்காப்பளை
நகர் வலம் வருகின்ற தேர் உற்சவம் நடைபெற இருக்கின்றது. நிகழ்வுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். எங்களிடம் ஒருவர் கேட்டால், உங்களுடைய வாழ்வில் இடம்பெறுகின்ற நன்மைகள் பட்டியலை தாருங்கள், இடம்பெறுகின்ற தீமைகள் அல்லது எதிர்மறையான நிகழ்வுகளை பட்டியல் போடுங்கள் என்று சொன்னால், நன்மை என்று சொல்வதிலே ஒரு குறுகிய பட்டியலும், தீயது இழப்புகள் துன்பங்கள் என்று சொல்கின்ற பொழுது நீண்ட பட்டியலுமாக இருக்கும். கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார், உங்களுடைய வாழ்வில் என் பொருட்டு, அதாவது உண்மைக்கும் நீதிக்கும் நன்மைக்கும் கடமை உணர்வுக்கும் பொறுப்புக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் சந்திக்க வேண்டிய சவால்கள் பலர் உங்களை எதிர்ப்பார்கள், பலர் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள், பலர் உங்களை வெறுப்பார்கள். ஆனால் மனதைரியத்தோடு இருந்து உங்களுடைய வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய தலையிலே இருக்கின்ற முடி ஒன்று கூட விழவே விழாது என்று சொல்லுகின்றார். அதாவது அசைக்க முடியாது. நீங்கள் என்னோடு இருந்தால், அதாவது இறைவனோடு நாங்கள் இணைந்திருந்தால், கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் எனக்குள்ளே இருக்கின்றார் என்று சிலர் என்னிடம் பகிர்ந்திருக்கின்றார்கள். எத்தனையோ பெரிய இழப்பின் மத்தியிலே கடவுள் என்னோடு இருக்கின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், நான் கடவுளோடு அதிக நேரம் செலவு செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று ஒருவர் எனக்கு சொன்னார். அவருடைய விசுவாசத்தினுடைய இறை நம்பிக்கையினுடைய எதிரொலியாக இருந்தது. அது ஒரு பெரும் செய்தியாக இருந்தது. அவர் வளர்ந்து விட்டார், முதிர்ச்சி அடைந்து விட்டார். கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் எங்களுடைய இறை நம்பிக்கையில் முதிர்ச்சி காண வேண்டும். அதற்கு வயது எல்லை இல்லை. அவர்கள் எந்த வயதிலே இருந்தாலும் வாழ்வினுடைய நிஜங்களை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் நாங்கள் இவற்றையெல்லாம் சந்திக்க மனப்பக்குவம் உள்ளவர்களாகவும் முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் இருப்போம். ஆகையினாலே எங்களுடைய வாழ்வில் தீமைகள் என்கின்ற பட்டியல் நீண்டிருந்தாலும் நன்மைகளை ஒரு கணம் பார்ப்போம். இந்த தீமைகள் ஊடாக என்று நாங்கள் தீமைகள் என்று சிந்திக்கின்ற அந்த விடயங்கள் ஊடாக நாங்கள் எவ்வளவு நன்மைகளை பார்த்திருக்கின்றோம். சில வேளைகளிலே காலம் தாழ்த்தி அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஒருவர் தன்னுடைய பாதத்திற்கு அணிவதற்கு பாதரட்சை இல்லை என்று அழுத பொழுது கால்களை இழந்த ஒருவரை சந்திக்கின்றார். அப்பொழுது என்னுடைய காலுக்கு அணிவதற்கு பாதரட்சை இல்லை என்று நான் அழுதேன், இந்த மனிதனுக்கு காலையே இழந்தவர்களாக இருக்கின்றார் என்று. காலை இழந்தவர் என்னுடைய கால் இழந்து விட்டதையே என்று மறுபுறம் செல்லுகின்ற பொழுது 2 கண்களையும் இழந்தவரை சந்திக்கின்றார். ஆண்டவரே, இந்த அழகான உலகத்தை பார்ப்பதற்காவது எனக்கு நல்ல பார்வையை தந்திருக்கின்றீர் என்று நன்றி கூறுகின்றார். ஆகையினாலே எங்களுடைய வாழ்வில் இல்லை 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 என்று சொல்லி நாங்கள் அழுவதை விடுத்து எப்படியெல்லாம் இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், பாதுகாத்திருக்கின்றார், தலையோடு போக வேண்டியது தலைப்பாவோடு போய்விட்டது என்று சிலர் தங்களுடைய வாழ்விலே தமக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்வார்கள். அதனாலே வாழ்வினுடைய அனுகூல, வாழ்வினுடைய நிறைவான, வாழ்வினுடைய நன்மைத்தனங்களை நாங்கள் பார்ப்போம். பார்ப்பதனாலே நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து செல்வதற்கு மன உறுதியை தாரும். இவற்றையெல்லாம் என்னிடமிருந்து எடுத்துவிடும் என்று மன்றாடுவதிலும் பார்க்க, இவற்றையெல்லாம் எதிர்கொள்வதன் ஊடாக நான் என்னுடைய இறை நம்பிக்கையிலே
முதிர்ச்சி காண்பதற்கு எனக்கு பலத்தை தாரும், ஆற்றலை தாரும், அருளை தாரும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம்,
அதேபோன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம். எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.